கர்த்தருடைய அனுதின வார்த்தைக்கான என்ற நாளின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. இதற்கு தலைப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், compassionate and faithful God. இங்கே நாம் பார்க்கிற ஆங்கில வார்த்தை, remember, O Lord, thy tender mercies and thy loving kindness, for they have been ever old. இங்கே டெண்டர் mercy என்று சொல்லும்போது அது இரக்கங்களை குறித்து, கம்பேஷனேட் காட். அங்கே காருண்யம் என்று சொல்லும்போது லவ்விங் கைண்ட்னஸ். இவைகள் இரண்டும் ஆதி முதற்கொண்டு அங்கே ஆதாம் பாவம் செய்த நாளிலிருந்து இஸ்ரவேல் ஜனம் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் வனாந்திரத்திலே தேவன் பிரியமில்லாத செய்து முறுமுறுத்து அங்கே அவர்கள் தேவனை கோபப்பட்டிருக்கிற நாள் முதற்கொண்டு தேவன் அவர் இரக்கமும் அவர் உண்மையும் அவர் நம்பப்படத்தக்கவருமாய் காருண்யம் உள்ளவராய் இருக்கிறார். அது அவர் செய்த அந்த வாக்குத்தத்தத்தின் காரியமாய் இருக்கிறது. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை செய்திருக்கிறார். நாம் அவரை கோபப்படுத்தாதபடிக்கு நாம் முழுமையாக பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பார்க்கத்தக்கதாக, ஓட்டத்தை ஓடத்தக்கதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க முடியாத இரக்கங்கள் முடிவில்லாததாய் அந்த காருண்யம் தொடரத்தக்கதாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.